இன்றைக்கி சுண்டைக்காய் வச்சு ஒரு புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதோட சுண்டைக்காய் முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் அதுலேயே கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூனு வெந்தயம் போட்டுக்கலாம். அதோட பாருங்கள், வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு 10 பல், கருவேப்பிலை எல்லாம் போட்டிருக்கேன். இதையும் போட்டுருங்க. இதோட ஒரு தக்காளியும் போட்டு வதக்கிட்டோம். புளியை ஒரு சின்னதாக நெல்லிக்காய் சைஸ் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் புளி ஊற்றின வாட்டி சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த சுண்டைக்காயும் போட்டுருந்தேன். அதோட பாவக்காய் வத்தல் 2 இருந்தது, அதையும் போட்டேன் நான். இப்போது நல்லா குழம்பு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வருது. நம்ம ஊற்றின எண்ணெய் நல்லெண்ணெய் இந்த அளவுக்கு இருந்தால் போகுது. இப்போ ஒரு அருமையான சுண்டல், பூண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்ட குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் பண்ணி பார்த்துட்டு